இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த இங்க் ரிமூவர். பிள்ளைகளுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு they are addicted with that type of ink removers. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த பதிவில் இளமரணங்கள் என்று சொல்லி, பள்ளி மரணங்கள், கல்லூரி மரணங்கள் என்று சொல்லி ஒரு தொடரில் பேசி கொண்டு வந்தேன். முதல்ல மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மை எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி பேசியிருந்தேன். பிறகு செத்து சாப்பிட்டு செத்து என்று சொல்லி தலைப்பில் உங்களை பேசியிருந்தேன். வாகனங்கள் மூலமாக இன்னைக்கு இளம் மரணங்கள் உண்டாகிறது என்று சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன். மாத்திரமல்ல, சுகமான சுமைகள் என்று சொல்லி பள்ளி மாணவர்கள் தங்களுடைய சுமைகளை சுமக்கும் போது உயிரை இழக்கிறாங்கன்னு சொல்லி கூட நான் பேசியிருந்தேன். கடந்த பதிவில் கூட வாட்டர் பெல், யூரின் பெல் என்பதை குறிச்செல்லாம் நான் உங்களுக்கு பேசியிருந்தேன். இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு கேட்பதற்கு கொஞ்சம் நகைச்சுவையா இருக்கலாம். சார், இதெல்லாம் அப்படியா நீங்க கேட்கலாம். திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகாமையில் டவுன்ஹால் என்கிற ஒரு இடத்துல ஒரு பள்ளியில குறிப்பிட்ட டைம்ல பிரேக்ல காலையில எழுந்திரிச்ச உடனே ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், அது ஒரு நடுநிலை பள்ளி. அந்த பிரேக் டைம்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல சில பிள்ளைகள், 13 வயது மதிக்கத்தக்க சில பிள்ளைகள், 8வது படிக்கக்கூடியவங்க, ஒரு ஸ்டேஷ்னரி கடைக்கு போறாங்க. போயிட்டு ஒரு இங்க் ரிமூவர் அப்படின்ற இது பொருளை வாங்குறாங்க. கரெக்டா ரெகுலரா இன்னைக்கு திங்கள், செவ்வாய், புதன் இப்படி வாரந்தோறும் வாங்குறார்கள். அதனுடைய விலை ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய். இன்னைக்கெல்லாம் 20 ரூபான்றது ஒரு மதிக்கத்தக்க ஒரு நோட் அல்ல. ஒரு நாள்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபா இருந்தா ஒரு நாள் குடும்பத்தை ஓட்டலாம். ஆனா இன்னைக்கு அந்த 20 ரூபான்றது இல்லை. பிள்ளைங்க கடைக்கு போகிறது இங்க் ரிமூவர் வாங்குறது. இங்க் ரிமூவர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஏதாவது தவறுதலா இருந்தா அழிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. மாறாக இந்த பெண் பிள்ளைகள், குறிப்பாக ஆண் மக்கள் அல்ல, சிறுவர்கள் அல்ல, சிறார் அல்ல, சிறுமியரும் இந்த டீனேஜ் என்று ஆரம்பிக்கக்கூடிய 13 15 வயசு இருக்க பிள்ளைங்க அந்த இங்க் ரிமூவரை எடுத்து ஸ்மெல் பண்றாங்க. ஸ்மெல் பண்ணும்போது அது ஒரு போதை கொடுக்குது. சில பிள்ளைகள் அதை எடுத்து தண்ணீரை கலந்து குடிக்கிறார். சிலருக்கு வயிற்று உபாதைகள் வருகிறது. சிலருக்கு அந்த போதை, அந்த நச்சு, அந்த விஷத்தன்மை, பாய்சன் போல உள்ளது. ஆல்கஹாலிக் கண்டென்ட், ஆல்கஹால் இயல்பாகவே மது உழலாக இருக்கும். எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. நிறைய மது குடிக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஒரு போதைத்தன்மை உண்டாக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்க குடிகாரர்கள், பீடி சிகரெட் குடிக்கிறவர்கள், இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட, அப்படிதான் ஒரு அடிமை காரியம். இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது இந்த இங்க் ரிமூவர். அதுல வாசம், அந்த வாசம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு போதைத்தன்மை உண்டாக்குது. அதுக்கு அடிமையா போறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம் பாருங்க. நீங்களும் நானும் வீட்டுக்காரை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், வயசான பாட்டி தாத்தாவை காப்பாற்ற நினைச்சிட்டு இருக்கோம். நம்மள அறியாம நம்ம வீட்டுக்குள்ளாரே நமக்கு தெரிஞ்சு கல்வி மூலமா வரக்கூடிய பெரிய ஒரு ஆபத்து, ஒரு விளைவு என்னன்னா, இந்த பிள்ளைகள் இதற்கு அடிமையாகிறார். இந்த அடிமைத்தனம் நாளுக்கு நாள் இவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் கூட இருக்கிற சகாக்கள், தோழர்கள், தோழிகள், வகுப்பு நண்பர்கள், தெருவாசிகள், டியூஷன் மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு நாளிலே இந்த கடைக்காரருக்கு என்னடா இது மாத்திரம் அப்படி போகுது என்று சொல்லி கண்டுபிடித்து அதை பேன் பண்ணி தடை பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்க வீட்டுல கூட அந்த பிள்ளைங்க சில பேர் இதுக்கு அடிமையாக இருக்கலாம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அடிமைன்றது சாப்பாட்டிற்கும், சிக்கன் 65க்கும், செல்லிக்கும், மற்ற காரியங்களுக்கும். இன்னைக்கு ஒரு நூதனமாக இன்னைக்கு பிள்ளைகளுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு they are addicted with that type of ink removers. It's consist of what? In alcohol. இந்த ஆல்கஹால் இருக்கக்கூடியது இங்க பாதிக்குது. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம், தலை பிரதானன்றோம். இந்த தலை தான் பல விஷயத்துல அனிச்சை செயல் மற்றும் செயல்பாடுகளா இருக்குது. அதை இன்னைக்கு இப்படி பார்க்கிறோம், பாதிக்கிறத பார்க்கிறோம். எனவே பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து வீட்டிற்கு வந்தா உங்க டப்பால செக் பண்ணுங்க. பேனா, பென்சில், ரப்பர், ஸ்கேலும். பெத்தவனுக்கும் மற்றவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஒன்றை மட்டும் நான் சொல்றேன். பிள்ளை கேட்கிறவனும் வாங்கி தரவன் மத்தவன். பிள்ளைக்கு என்ன தேவைன்னு சொல்லி வாங்கிக்கிறவன் தான் பெத்தவன். நீங்க மத்தவனா பெத்தவனா? உங்க பிள்ளைங்களோட உயிரை இழப்பதற்கு இது சாதாரண, இதெல்லாம் ஒரு விஷயமானே அண்ணே அப்படின்னு நீங்க என்னை பார்த்து கேட்கலாம். தம்பி, தங்கச்சி, இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள்கிட்ட தயவா கேட்கிறேன். இதை தயவு செய்து இந்த பதிவை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தேவைகள் என்ன என்பதை பாருங்கள். திருச்சி பட்டணத்துல டவுன் ஹாலில் நடந்த சம்பவங்கள்
இனி வேற எந்த திருச்சியிலோ, தமிழ்நாட்டிலோ, இந்திய தேசத்திலோ, சர்வதேசத்துல பள்ளியிலே இளமரணங்கள் மிகவும் பயங்கரமாய் போய் கொண்டே இருக்கிறது. எனவே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம தான் நமக்கு நாமே திட்டம் என்று சொன்னது போல நமக்கு நாமே நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரியதொரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களில் ஒருவனாக, உங்கள் சகோதரனாக, உங்கள் தகப்பனாக, உங்கள் நண்பனாக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கு நாட் பி லைக் எ ஹோட்டல் சர்வரா இருந்தால் தான் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பாங்க. உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர்கள் தான் பெற்றவர்கள் என்று சொல்லி இனி வரும் சமுதாயத்தினரை நாமே அழுத்தி விடாதபடி பிள்ளைகளுக்கு நேரத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய தேவைகள் என்னவென்பதை அறிந்து கொடுத்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, இது ஒரு ஆரம்பம், இது ஒரு முடிவல்ல. தொடர்ந்து உங்களோடு கூட ஆண்கள், பெண்கள், குடும்பம், சமூகம், சமுதாயம், மாணவர், ஆசிரியர் பற்றியதான அனைத்து தலைப்புகளோடு உங்களோடு கூட பேச ஆவலுடன் இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.